ஹை ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி விஜய் ரெண்டு பேரும் மனசு விட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம விஜய் என்ன காவேரி இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ இன்னும் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி ஊட்டிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் காவேரி கிட்ட, காவேரி நீ என் கூடவே வந்துடுற, உன்னை நான் ரொம்பவே கேராக பார்த்துப்பேன், நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் விஜய், எனக்கும் அப்படி தான் ஆசையாக இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக முடியட்டும், அப்போ உங்களை தேடி நான் ஓடோடி வந்துடுவேன்றாங்க. என்ன காவேரி நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, பின்ன என்ன விஜய் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ரெஸ்ட் எடுத்தது போதும், இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வாக் பண்ணணும், நீ வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் நடந்ததுமே நம்ம காவேரியால் முடியறதில்ல. உடனே காவேரி இல்லை நான் போயிட்டு உட்காருன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உட்காரெல்லாம் கூடாது, நடக்கணும், எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்தவங்களோ அதே அளவுக்கு நம்ம நடந்தால் தான் நமக்கு ஹெல்தி, குழந்தைக்கும் ஹெல்தி, அது உனக்கே நல்லா தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு நடக்க வைக்கிறாங்க. காவேரி ஒரு கட்டத்தில் முடியாமல் சோர்ந்து போய் உட்காந்துடுறாங்க. விஜயும் காவேரி உனக்காக நான் கால் அழுத்தி விட்டுறேன்னு சொல்லிட்டு காலெல்லாம் பிடிச்சு விடுறாங்க. விஜய்க்கு இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்து காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதே மாதிரி நான் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்கே, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் விஜய் கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சரி விட காவேரி, எல்லாம் நல்லபடியாக மாறும், ஒரு நாள் எல்லாமே நல்லா மாறும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம சாரதா காவேரி எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியல, நான் காவேரி கிட்ட பல முறை சொல்லிட்டேன், வேணா காவேரி இதையெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் என்னடானா இதை பற்றி எதுவுமே கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அவள் பாட்டுக்கு போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு இருக்காளின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அங்கே பங்கஜம் மம்மி வராங்க. இங்கே பாருங்கம்மா, யாரோ என்னென்னவோ பேசிட்டு போகிறாங்க, இதையெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க, இனிமே இந்த மாதிரி பிரச்சனை மீடியா பர்சன்ஸ் சொல்லிட்டு யாருமே இங்கே வரக்கூடாது, அப்படி இல்லையா நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அப்படி இல்லையா டைவர்ஸ் அது பண்ணுங்கன்னு நல்லா சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவங்க இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்க, ஆமாம் இப்படி தான் பேச செய்வாங்க, நீங்கள் முதல்ல டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதா ஷாக் ஆகுறாங்க. இனி விஜய் கூட சேர்த்து வைக்கிற எண்ணமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாரதா முடிவு பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.